அந்த மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவிலே எந்தெந்த பிரதேசங்களில் கூடுதலாக அந்த டெங்கு குழம்புகள் காணப்படுகின்றன? நாங்கள் தொடர்ச்சியாக இந்த களப்பணியில் ஈடுபட்டு வரக்குள்ள எங்களுக்கு நுழம்பு குழம்புகள் அடையாளப்படுத்தப்படுற இடங்கள் மிக முக்கியம். எங்களுக்கு கூட கிணறுகள் கூட கூடிய அளவு நீர்ப்பரப்பை கொண்டிருக்கிறதாலையும் பாவி அமைக்கிறதாலையும் கூடிய அளவு குழம்புகள் கிணறுகளில் காணப்படுது. அதோடு சேர்ந்து பாவியாக மலசல கூடங்கள், உதாரணமாக இங்கே காணப்படுற உத்தியோகத்தர்கள் அல்ல அலுவலக வீடுகளில் கூடிய அளவு பாத்ரூம் வசதிகளை கொண்டிருக்கும். அங்கே சிங்குகள் மற்ற கொமாடுகளில் பாவி அமைப்பாங்க. அப்போ அப்படியான பாவியாத மலசில கூடங்களை அவங்க மண் பேக்கில் கொண்டு மூடி வச்சாங்கன்னு சொன்னால் அதில் தேவையான நேரம் நம்ம திறந்து பாவிக்கலாம், குழம்பு கிடைக்கும். அதோடு சேர்த்து இந்த ஓர்னமெண்ட் நாங்கள் அதாவது இந்த அழகு சாதனத்துக்காக பாவிக்கிற மணி பிளான் போன்ற நீர்ச்சாடிகளில் வளர்க்குறாங்க. அதுகள் அவங்களுக்கு தெரியாமலே நீண்ட நாளாக நீர் இருக்கக்குள்ள கூட குழம்புகள் பெறுது. அது அலுவலகங்கள் மற்றது பாடசாலைகள்லையும் இந்த நீர்ச்சாடிகளில் மணி பிளான் போன்ற தாவரங்களை அழகுக்காக வளர்க்கக்குள்ள அங்கே குழம்புகள் காணப்படும். அதோட வீடுகளில் சிங்க் லீக்கேஜ்கள், அதே மாதிரி வீடுகளில் சிங்க் லீக்கேஜ் ஆகும். அது கொஞ்சம் தண்ணியிலே நிறைய குழம்புகள் வளரக்கூடிய மாதிரி. அதோட ஃப்ரிட்ஜில் பின்பதில் காணப்படுற இந்த நீர் ட்ரே அப்படியான பகுதிகள், மற்றது மரங்கள பொந்துகள், எங்களுக்கு தெரியாமலே நாங்கள் இந்த மரங்கள பொந்துகள் இல்லை வாழைகள அடி இல்லை மூங்கில் அடி அப்படியான மரங்கள பொந்துகள்லையும் இந்த காணப்படுற நீர் தேங்கி காணப்பட்டு அங்கே கூடிய அளவு குழம்புகள் காணப்படுது. அது மக்கள் தங்களோட அலுவலகங்களில் இருக்கிறார்கள் அல்லது பாடசாலைகள் மற்ற வீடுகளில் இப்படியான இடங்களை ஒரு கிழமையில் ஒருக்கா அவதானித்து நீர் தேங்கி நிற்கிற இந்த பகுதிகளை அகற்றி இந்த குழம்புகளை பெருக்கத்தை கட்டுப்படுத்தும்.